இன்னைக்குதான் வந்துட்டு நிறைய வந்துட்டு இப்ப பைக்ல எல்லாம் போகும்போது அது நாய் எப்பயுமே அது ரொம்ப ஸ்பீடா ஓடுது. இப்ப பைக்ல போகும்போது கடிச்சிருமோங்கிற பயத்துல அவங்க ஷேக் பண்ணும்போது கீழே விழுந்து நிறைய ஆக்சிடென்ட் ஆயிடுது, இறந்து போயிடுறாங்க. முன்னாடி வெஹிக்கிள் இல்லாத காலத்துல கூட அவங்க என்ன பண்ணுவோம், கையில ஒரு குச்சி வச்சிட்டு போனா அந்த குச்சை பார்த்தா பயந்துரும், நாய் பயந்துரும், அது ஓடிடும், கல்ல எடுத்து அடிப்பாங்க ஓடிடும். ஆனா இன்னைக்கு வெஹிக்கிள்ல போகும்போது தான் அது அப்படியே பின்தொடரும் போது சடனா நிறுத்தவும் முடியாது. அதை வந்துட்டு எப்படி அதை வந்து டேக்கிள் பண்றதுன்னு மக்களுக்கு தெரியவே இல்லை. அதுக்கு வந்துட்டு அரசாங்கம் வந்துட்டு ஒரு முடிவு எடுக்கணும். ஏன்னா இப்ப நாய்கள் வந்துட்டு நாய்களை வந்துட்டு சுத்தமா அழிக்கிறதும் தப்பு, அதை வதை செய்யறதும் தப்பு அப்படின்னு சொன்னா அப்போ மக்களை வந்துட்டு அது கடிச்சு கொல்லும் பொழுது அப்போ அதனால வந்துட்டு இப்ப நாய் மேல போய் கேஸ் போட முடியாது, அது மிருகம். அப்ப கவர்மெண்ட் தான் அதுக்கு வந்து பொறுப்பு. நீங்க தடை சட்டம், நாய் வதை தடை சட்டம் போடுவீங்க, மிருக வதை தடை சட்டம் போடுவீங்க, அப்போ மனிதர்களை கடிச்சு கொல்லும் போது அப்ப நாய் மேல கேஸ் போட முடியாதுல்ல. அதுக்கு அரசாங்கம் தான் நிறைய இப்போ வந்துட்டு இப்ப நம்ம இப்போ நிறைய வந்து சட்ட வல்லுநர்கள் இருக்கிற வெட்னரி டாக்டர்ஸ் இருக்காங்க. நம்ம வெட்னரி டாக்டர்ஸ் வச்சு ஆலோசனை பண்ணலாம். நிறைய வந்துட்டு அந்த பெட் டாக் வந்துட்டு அதை எப்படி வளர்க்குறாங்க அவங்கள வந்துட்டு நிறைய பேரை வச்சு ஆலோசனை பண்ணலாம். இது மாதிரி கவர்மெண்ட் வந்துட்டு அதுக்காக வந்துட்டு ஒரு குழு ஏற்படுத்தி அது வந்துட்டு ஆலோசனை பண்ணி அதன் பிறகு அந்த ஸ்ட்ரீட் டாக் வந்துட்டு ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறதுல இப்ப வந்துட்டு ஆஹா பெட்டி டாக் எல்லாம் நாங்க நல்லா தானே வச்சிருக்கோம், இல்ல எங்களை கடிக்குதுன்னு ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறது இல்ல. ஆனா இவங்களெல்லாம் வைத்து நம்ம அடிப்படுறவங்களையும் வைக்கலாம், அதே மாதிரி கடிக்கக்கூடிய நாய்களை எப்படி பாதுகாக்கணும், அதை என்ன பண்ணுனா அதுக்கு வெறி ஏற்படாது, இல்ல அந்த நாய்களை எப்படி வந்துட்டு பாதுகாக்கணும்னு இந்த மாதிரி மக்கள் வச்சு அதே மாதிரி அரசு அதிகாரிகள் உட்கார்ந்து நிறைய வெட்னரி டாக்டர்ஸ் எல்லாம் உட்கார்ந்து அதுக்கு ஒரு குழு ஏற்படுத்தி கவர்மெண்ட் அதை ஆலோசனை பண்ணி சீக்கிரமா அந்த மக்களுக்கும் வந்துட்டு அந்த நாய்களால கெடுதல் வரக்கூடாது, மக்களால நாய்களுக்கும் கெடுதல் வரக்கூடாது. அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கறத வந்துட்டு இந்த அரசாங்கம் தான் முடிவெடுத்து கண்டுபிடிக்கணுமே தவிர இது ஒரு தனி மனிதனால நம்ம பெரிய இப்ப டிவில நம்ம உட்காந்து பேசுறதுனால இல்ல ஒரு டிபேட்ல பேசுறதுனால ஆக போற காரியமே கிடையாது. தெரு நாய்களுக்கு மிருகவதை தடுப்பு சட்டம் போட்ட அந்த அதிகாரிகளுக்கு அது என்னன்னா இதை வந்துட்டு எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்றது, இந்த மாதிரி வெறி நாய் போய் கடிக்கிறத மனுஷனை கொல்றத இதை எப்படி வந்துட்டு நம்ம கண்ட்ரோல் பண்றது, இதை எப்படி நம்ம தடை செய்யறது, நாய்களும் நல்லா இருக்கணும் மனிதர்களும் நல்லா இருக்கணும். அதுக்கு வந்துட்டு ஆலோசனை ஏற்படுத்தி அதை வந்துட்டு நம்ம முடிவுக்கு கொண்டாடணுமே தவிர நம்ம வந்துட்டு டிவிலயோ டிபேட்லயோ வந்து சண்டை போடுறதுலாம் கிடையவே கிடையாது. அது அரசு தான் பொறுப்பு, அரசு தான் முடிவெடுக்கணும்.